எங்க இருக்க? நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், உடனே இங்க வா. என்ன சார், கிளப்ல இருந்து அவசர அவசரமா போயிட்டீங்க? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? பெட்டி கடை வச்சிருக்கவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்குது. இவர் கோடியில புரள்றவர். கோடி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். என்ன சார்? பிஸ்னஸில் வர பிரச்சனைனா நான் மைண்டில் ஏற்றுக்கிறதே இல்லை. அது என் தொழில், அதோட விட்டுருவேன். ஆனால் இது அப்படி இல்லை. என்ன தம்பி, இதுவரைக்கும் நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். ஏன் தம்பி, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் சொல்லுவீல, ஆனா மனசு விட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீல. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல வேணாம் தம்பி, விட்டுருங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா சார்? சார், நீங்கள் எனக்கு அண்ணன் இல்லை சார், அதையும் தாண்டி கடவுள், என் வாழ்க்கைக்கான அர்த்தம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை, சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் சொல்லலை. இப்போ என்ன தம்பி பிரச்சனை சொல்லுங்க. எங்களால் இதில் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆறுதலாவது இருக்க முயற்சி பண்ணுறோம். சொல்லுங்கப்பா. தம்பி சொல்லுங்க தம்பி, என்னப்பா? என் ஒய்ஃப் தான் சார் எனக்கு ப்ராப்ளம். அப்படி போடு. அதானே, இது எந்த வீட்டில் இல்லை, பொண்டாட்டினாலே பிரச்சனை தான். அது பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி. டேய் பேசாம இருடா. தம்பி என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா. என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னல. ஆமா. இப்போ அவ ரொம்ப டார்ச்சர் பண்றா சார். என் பொண்ணை, என் குழந்தைய பார்க்க விடாம பண்றா சார். ஒவ்வொரு பிரச்சனையா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன் சார், நீங்க எதுக்கு விட்டு கொடுத்து போறீங்க? கோர்ட்ல நீங்களும் போய் முறையிட வேண்டியதானே? உங்களுக்கும் உரிமை இருக்கு. இந்த சமூகமும் சுத்தி இருக்கிறவங்களும் பெண்களை தானே சார் நம்புறாங்க. ஆண்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது எடுபடுறது இல்லையே. சரிதான். அதுவும் அவ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கா சார். அதை வச்சு என்ன மிரட்டி பார்க்குறா, கேவலப்படுத்துறா, பயமுறுத்துறா சார். பெரிய இடமா? யார் சார் அது? எந்த ஊரு? இதே ஊர் தான் கதிர். உங்களுக்கும் அவளை தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம பிரச்சனையே காமனான பிரச்சனை தான். இதே ஊரு எங்களுக்கு தெரியுமா? யார் அது? தம்பி யாரு தம்பி அது? எங்களுக்கும் தெரியும்னா புரியலையே, யாருன்னு சொல்லுங்க. மதிவதனி. அவதான் சார் என் வைஃப். மதிவதனியா? மதிவதனி உங்க வைஃபா? ஆளே சரி கிடையாது, எனக்கு அப்பவே தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா வேலையும் பாக்குறாளுங்க. இப்ப கூட அந்த ஜனனி உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து தானே அத்தனையும் பண்றா. இப்ப தெரியுதா அவளுக்கு தைரியம் கொடுக்கறது யாருன்னு? அந்த மதிவதனி தான். எஸ்.
யூ ரைட். அந்த ஜனனி இப்போ கூட என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கா. இது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல வாய்ப்பே இல்ல. அவ டாக்டர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனா. அவ அங்கெல்லாம் போக வாய்ப்பே இல்ல. தெரியல அண்ணி. ஆனா இப்ப அவ அந்த வீட்டில் தான் இருக்கா. அவளோட சேர்ந்து தான் என் எக்ஸ் ஒய்ஃபை நான் மிரட்டுறா. சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாருக்கும் கெட்டது நினச்சதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும், இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் சார் நான் எப்போதுமே நினைப்பேன். ஆனால் என் லைஃப்பில் இப்படி ஒருத்தையை மீட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்று அந்த குழந்தைய அவட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான் சார். ஏன் நீ உங்க பொண்ணை காணோன்னு நீங்க எவ்வளவு துடிச்சு போனீங்க. அவ இருக்கிற இடம் தெரிஞ்சா கூட உங்களால் அமைதியா இருக்க முடியல. அவளை எப்படியாச்சும் பார்த்துடணும், பேசிடணும், அவளை எப்படியாச்சும் சேஃப்கார்ட் பண்ணணும்னு துடிச்சிங்கல்ல. நான் தினம் தினம் அனுபவிக்கிற வேதனை அதுதான். நீ என் பொண்ணு இங்கேயே தான் இருக்கா, இதே ஊர்ல தான் இருக்கா, கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கா. ஆனா என்னால அவளை பார்க்க முடியல, என் பாசத்தை கொட்ட முடியல. ஏன் நீ பாசம்னா அம்மாக்கு மட்டும்தான் இருக்குமா? பெத்த தகப்பனுக்கு இருக்கக்கூடாதா? ஏன் நீ இருக்கக்கூடாதா? கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கேன், எல்லாமே அவளுக்கு தான். ஆனா அவளை பார்க்க முடியலையே, என்ன பிரயோஜனம்? அவளை தூக்கி கொஞ்சம் முடியல, தினம் தினம் செத்துக்கிட்டே இருக்கேன். கோர்ட்டு மூலியமா கூட எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த குழந்தைய மிரட்டி பயமுறுத்தி அந்த குழந்தை மனசுல சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அவ பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறது அந்த ஜனனி.